ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். குட் மார்னிங். இன்றைக்கி என்னோடய டே vlog தான். ஃப்ரம் மார்னிங் 6 to ஈவினிங் 6 நான் என்னெல்லாம் பண்ணேங்கிற ஒர்க்கை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிச்சனுக்குள்ளே தான். போனோடனே நமக்கு அந்த ஸ்டவ்வெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் மாமனாருக்கு ஆவாரம்பூ கஷாயம், எனக்கு லெமன் அண்ட் ஹனி ட்ரிங்க்கு, என் ஹஸ்பண்ட்க்கு காஃபி கொடுத்துட்டு கிச்சன் கிளாத்ஸ்லாம் நான் டெய்லியுமே வாஷ் பண்ணி நல்லா சூரிய வெளிச்சம் வர இடத்துல காய வச்சுருவேன். டெய்லி வாஷ் பண்ணால் நமக்கு அழுக்கு ரொம்ப இருக்காது, ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம சூடாக எடுத்து நம்ம அதை வச்சு க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மாப்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஒர்க் என் ஃப்ரெண்டுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறது தான். யாருன்னு பார்க்குறீங்களா? இப்போ வருவாங்க பாருங்கள், என்னோடய பேர்ட் ஃப்ரெண்ட் தான். அவங்க டெய்லி வந்துடுவாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு, தண்ணி குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு. ஸோ அவங்களுக்கு வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்றது எப்போவுமே டெய்லி. ஸோ நானும் வந்து அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து டெய்லியுமே மேட்டையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஆல்டர்னேட்டிவாக 6 மேட்ஸ் வச்சுப்பேன். டெய்லி 2 மேட்ஸு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஸோ அதுவும் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் டெய்லி வாஷ் பண்ணுறதுனால. ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ கவர்ஸ் சேர்ந்து போயிடுச்சுங்க. வேணும்னு எடுத்து வச்சது. ரொம்ப நாள் இந்த ஒர்க்கை வந்து செய்யணும்னு நினச்சது, இன்றைக்கி தான் அது வந்து முடிஞ்சுது. ஸோ பயோ கவர்ஸு கொஞ்சம் தேவையான கவர்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோ கவர்ஸ் இருந்தது. இந்த ஒரு பேக்கில் வந்து ஃபுல்லாக கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இது ஃபுல்லாக கவர் இருந்ததுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அந்த இடம். அங்கே நான் மேட்டை வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் எடுத்தோடனே பெட்டே வந்து க்ளீனாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் இல்லாமலா, என் ஹஸ்பண்டும் அப்போ தான் என்ட்ரி கொடுத்தாங்க. சரி ஓகே, 2 பேருக்கும் சேர்த்து ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு லெமன் ஜூஸ் போட்டு நானும் குடிச்சிட்டு என் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்தேன். நீங்களும் குடிக்கிறீங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் குக்கிங் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஆஃப்டர்நூன் வந்து நான் கீரை கடையல் பண்ணேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணேன். நமக்கு முட்டை இல்லாமல் இறங்காது, கீரைக்கு செம காம்பினேஷன் இல்லையா? ஸோ முட்டையை வந்து லைட்டாக மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாம் வச்சு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பூஜா ஒர்க்கு தான். மறுநாள் ஃப்ரைடேங்கிறதுனால நான் நாளே வந்து இந்த வேலை எல்லாம் வந்து முடிச்சிருவேன். ஏன்னா நம்ம வந்து வீடை மாப் போட்டு இது பூஜா வெசல்ஸ்லாம் இது பண்ணி அங்கே பூஜா ரூமையும் க்ளீன் பண்ணி, ஸோ மறுநாள் ஃப்ரைடே அன்றைக்கே பண்ணி அப்படியே செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். முன்னாடியே செஞ்சு வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் முன்னாலே நான் செஞ்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அந்த டேவை முடிச்சாச்சு. நான் ஒரு நாளில் எவ்வளோ வேலை செஞ்சுருந்தாலும் சரி, அன்றைக்கி விளக்கேற்றி சாமி கும்பிட்டா தான் எனக்கு அந்த டேவே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.